அந்த கேஸினுடைய விஷயம் அப்போ சாரே நிறைய சொல்லியிருக்காங்க எங்களுக்கெல்லாம். நானும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த அகாடமிலாம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் சொல்லும்பொழுது இப்படியெல்லாம் கூட ஒரு மனிதனால் செயல்பட முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஊரில் போயிட்டு, நார்த் இந்தியனில் அந்த ஊரில் போயிட்டு எந்த குழுவும் கிடையாது. ஆனால் அங்கேருந்து வராங்க, அங்கே தான் வந்தாங்க, அங்கே தான் போனாங்கன்ற ஒரு சின்ன குழு மட்டும் கிடைக்குது. அதான் அந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஜெயிலில் யார் யார் இருக்காங்க மேட்ச் பண்ணி பார்த்து, அப்படிலாம் பார்க்கும்போது தான் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி அங்கே போய் அவங்கள ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பீடாலாம் அந்த ஊரில் பீடாலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டியில் ஒரு பீடா வைக்கிற மாதிரி ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு பீடா வைக்கிற மாதிரிலாம் அங்கே போய் நின்றுட்டு, ஸோ அது மாதிரியான மாறு வேஷத்துலலாம் அங்கே இருந்து அதை கேட்ச் பண்ணி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அந்த குரூப்பே வந்து மாபியா குரூப்பே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அப்போது மேடத்துக்கிட்டேருந்து ஒரு நல்ல பாராட்டு அவங்களுக்கு கிடைச்சிது. இப்போது நம்ம இதை என்ட்ரியில் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறோம், ஆனால் செயல்முறையில் அது எவ்வளோ சிரமங்கள் இருந்திருக்கும். உயிரை பணைய வைக்கணும் இல்லையா? அங்கேருந்து வந்து இங்கே கொலை பண்ணுறவங்க அந்த ஊரில் நம்ம போகும்போது நம்மளை கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சொந்த ஊர் அது அவருடைய சொந்த ஊர். அந்த இடத்துல போயிட்டு உயிரை பணைய வச்சு அந்த கேஸை பிடிச்ச ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு அதிகாரி.